நம்ம சாட் ஜிபிடி போயிடலாம். நம்மளோட ஃபர்ஸ்ட் டாஸ்க் எடுத்துடலாம். ஓகே. ஸோ நான் என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு போர்ட்ஃபோலியோ கிரியேட் பண்றேன். ஓகே. நான் என்ன சொல்றேன்னா கிரியேட் ப்ராம்ப்ட். ஓகே. Create prompt for college third year student. Create prompt for portfolio for college third year student. CSE department. And completed CRM application and Amazon clone. Amazon clone application. Contribute open source. அப்படின்னு நான் ஒரு டைப் பண்ணியிருக்கேன். அதாவது நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா போர்ட்ஃபோலியோ, நான் ஒரு காலேஜ் தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்டு, நான் சிஎஸ்சி டிபார்ட்மெண்ட் படிக்கிறேன், நான் வந்து இந்த மாதிரி 2 ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன், ஒரு சிஆர்எம் அப்ளிகேஷன் பண்ணியிருக்கேன், ஒரு அமேசான் க்ளோன் அப்ளிகேஷன் பண்ணியிருக்கேன், நான் வந்து ஓப்பன் சோர்ஸ்ல கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் போட்டிருக்கேன். ஓகே. ஸோ இப்போ வந்து நான் என்டர் எழுதுனேன் அப்படின்னா சாட் ஜிபிடியோட ஆப்வியஸ் ரெஸ்பான்ஸ் அது வந்து ஒரு நமக்கு ஒன்று கொடுத்துருக்கோம், போர்ட்ஃபோலியோ அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். ஓகே. ஸோ வந்து இதில் நான் என்னென்னலாம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது அது எல்லாமே டீட்டெயில்டாக சொல்லிடுச்சு. அபவுட் மீ, ஐ ஆம் பேஷனேட் அபவுட் த கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட் தேர்ட் இயர் வித் ஸ்ட்ராங் இன்ட்ரெஸ்ட் இன் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், ப்ராப்ளம் சால்விங், ஓப்பன் சோர்ஸ் கான்ட்ரிபியூஷன் எல்லாமே கொடுத்துருக்கு. ஸோ இப்போ நான் வந்து இது என்ன பண்ணுறேன்னா அப்படியே நான் காப்பி பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே. இதை நான் காப்பி பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா நம்மளோட நெக்ஸ்ட் டூல் quen.ai அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். ஓகேங்களா. ஸோ சாட் ஜிபிடி பத்தி உங்களுக்கு தெரியும், அதனால ரொம்ப டீட்டெயிலாக சொல்லல. சாட் ஜிபிடியில் வந்து நிறைய வெர்ஷன்ஸ் இருக்கு. அதாவது பெய்ட் வெர்ஷனே நிறைய இருக்குது. அப்கிரேட் பிளான் கொடுத்தீங்க அப்படின்னா அதில் வந்து உங்களுக்கு பர்சனலில் நமக்கு ஃப்ரீல இவ்வளோ தூரம் ஆக்சஸ் பண்ண முடியும். 399 அப்படிங்கிறது வந்து பெட்டர் அப்படின்னு நினைக்காதீங்க, ரொம்பலாம் ஆப்டிமைஸ்டாக இருக்குது. சேம் தான் கொடுக்கும். இமேஜஸ் நீங்கள் நிறைய அப்லோட் பண்ணலாம் அண்ட் இமேஜ் ரெஸ்பான்ஸ் வந்து உங்களுக்கு குயிக்காக கிடைக்கும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ், மோஸ்ட்டாக வேறு எதுவுமே கிடையாது. அண்டு அதே தான் அவனும் சொல்லியிருக்காங்க, ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் டாஸ்க் அண்ட் கஸ்டம் ஜிபிடிஸ் அப்படின்னு. அண்ட் மோஸ்ட்டாக இந்த 1099 ஒரு பேக்கேஜ் இருக்கு அண்ட் 19,900 ஒரு ஃபுல் ஆக்சஸ் எல்லாமே இருக்கு அப்படின்னு, ரிசர்ச்சாக இருக்கட்டும் எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். மோஸ்ட்டாக நம்ம எல்லாருமே இப்போ சாட் ஜிபிடி ஃபுல்லாகவே சாட் ஜிபிடி வேர்ல்ட் மாதிரி தான் மாறிடுச்சு. ஏன்னா நம்ம இதனால சாட் ஜிபிடியில் தான் பண்ணுறோம் அப்படிங்கிறதுலேருந்து எல்லாமே ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கு. ஓகே. இப்போ நான் வந்து quen அப்படின்னு வச்சிருக்கேன், அதாவது ஒரு ஏ வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் வந்து இதோட யூஆர்எல் என்ன அப்படின்னா quen.ai அப்படின்னு நீங்க போட்டீங்கனாலே வரும். ஓகேங்களா. இப்போ இது என்ன அப்படின்னா அலிபாபா ஃபவுண்டேஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க, அவங்களோட ஏஐ தான் இது. ஸோ இதுவுமே ஃப்ரீ சோர்ஸ் தான். ஓகேங்களா. இது எல்லாரும் எடுத்துட்டீங்களா quen.ai? ஓகே. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே தான் இதுலேயும் செப்பரேட் பிளான்ஸ் இருக்கும், பெய்ட் வெர்ஷன்ஸ் இருக்கும். இதில் வந்து ரொம்ப ஆப்டிமைஸ்டாகவும் இப்போ எல்லா ஏஐ டூல்ஸுமே கொண்டு வந்துட்டாங்க. இதில் நான் வந்து வெப் டெவ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த வெப் டெவ் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு அப்ளிகேஷனை அப்படியே இன்டகிரேட் பண்ணுற மாதிரி தான் அது கொண்டு போகும். ஓகேங்களா. சரி, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நெட்வொர்க் இஷ்யூ இருக்கா?
ஓகே. ஸோ இப்போ Qwen.ai-ல நான் அந்த ப்ராம்ப்ட்ட நான் அப்படியே குடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் போர்ட்ஃபோலியோ, பிஇசிஎஸ்சி ஸ்டூடண்ட் அண்ட் அதாவது நான் ChatGPTல இருக்கிற ப்ராம்ப்ட்ட அப்படியே எடுத்து காப்பி பண்ணி, நான் Qwenல ஏன்னா இப்ப நம்மளும் எழுதுறது தான். பட் இது கொஞ்சம் வந்து ப்ரொஃபஷனலாவும் எழுதியிருக்கோம். ஸோ இன்னுமே ஆப்டிமைஸ்டா ஆன்சர்ஸ் வரும். அப்படிங்கிறனால நான் இந்த மாரி பண்ணியிருக்கேன். டெக் ஸ்டாக்கு, Node.js நான் எல்லாத்தையுமே நான் ஒரு வாட்டி வெரிஃபை பண்றேன். ஓகே, கிட்டப் லிங்க் வேணும் அப்படின்னு. ஓகே, கிட்டப் லிங்க் வந்துடும். லிங்க்டின்க்கு ஒரு யூஆர்எல் அதையும் எடுத்து கொடுத்துடலாம். மெயில் ஐடி @gmail.com அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகே, நான் இந்த ஃபார்மேட்டை நான் உங்களுக்கு சாட்லயும் அனுப்புறேன். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா என்டர் எழுதுறேன். ஸோ இந்த குவென்லயும் நிறைய மாடல்ஸ் இருக்கு. குவென் 3 மேக்ஸ், விஎல், கோடர் அப்படின்னு நிறைய எல்லாமே ஃப்ரீ வெர்ஷன்ஸ் தான். ஸோ இப்போ வந்து ஒரு HTML ஃபைல் இல்ல இது ரியாக்ட்ல இப்போ கிரியேட் ஆகுது. நான் இதை HTML ஃபைலாவே நான் மாத்திடுறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இதுல நான் ஒரு லைன் கூட கோட் பண்ணல. எல்லாமே அதுவே பண்ணிருச்சு. நான் கிளியரான ப்ராம்ப்ட் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் தான் கொடுத்துருக்கேன். இதுல நான் ஒரே ஆப்ஷன் ரெண்டே ரெண்டு விஷயம் தான் பண்ணேன். வெப் டெவ்னு கிளிக் பண்ணேன் அண்ட் நான் வந்து அந்த எழுதின ப்ராம்ப்டை இது பண்ணிட்டேன். அதுவே டெப்ளாய் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ நான் வந்து நேம் எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. வெறும் மெயில் ஐடி மட்டும் தான் நான் கொடுத்துருந்தேன். அதுவே பிரவீன் குமார் அப்படின்னு எழுதிருச்சு. ஓகே, அண்ட் அபவுட் மீ அண்ட் ஆஸ் வெல் அஸ் ஓப்பன் சோர்ஸ் நான் என்னென்னலாம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது மட்டும் அதை ஹைலைட் பண்ணுது. மற்றது எல்லாத்தையும் பேசிக்காக எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுச்சு. ஸோ பி கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஃபுல் ஸ்டாக் டெவலப்பர், ஓப்பன் சோர்ஸ் எந்தசிஸ், ஏன்னா நான் ஓப்பன் சோர்ஸ் கான்ட்ரிபியூட்டர்னு கொடுத்தேன். ஐ எம் பேஷனேட் அபவுட் தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்டுங்கிறத ரொம்ப டீட்டெயில்டா அண்ட் என்னோட ஸ்பெசிஃபிக் விஷயங்களை பேஸ் பண்ணி அது வந்து அபவுட் மீ கொடுத்துருக்கு. அண்ட் ஃபீச்சர்ட் அப்ளிகேஷன் ப்ராஜெக்ட்ஸ் நான் என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்கு. அண்ட் டெக் ஸ்டாக் நான் என்னென்னலாம் பண்ணேன் பேஸ்டா ஒரு ஃபுல் ஸ்டாக் அப்ளிகேஷன் பண்ணா இதெல்லாம் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு அசம்ஷன். அதுவே ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் டேட்டா பேஸ் டூல்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிடுச்சு. வாட் ஐ எம் லேர்னிங், அட்வான்ஸ் சிஸ்டம் டிசைன். ஸோ அதாவது ஒரு இண்டஸ்ட்ரிக்கு நம்ம ஒரு போர்ட்ஃபோலியோ ஷேர் பண்றதுக்கு இதெல்லாம் முக்கியம் அப்படிங்கிறனால இதை ஆட் பண்ணிடுச்சு. அண்ட் என்னோட கிட்டப் ப்ரொஃபைல் நான் லிங்க் கொடுத்தேன்னா இது ஓப்பன் ஆகும். மெயில் எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா அதுவே எல்லாத்தையுமே ஃபில் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ என்னோட மெயில் ஐடியை இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கு. ஒரு வெப்சைட் இது பண்ணியிருக்கு. ஸோ இப்போ இங்கே நான் டெப்ளாய் அப்படின்னு கொடுத்தேன்னா டெப்ளாயே ஆயிடும். டெப்ளாய்மெண்ட் மீன்ஸ் இந்த யூஆர்எல் எல்லாரும் யூஸ் பண்ணலாம். பட் இது வந்து இவங்க அதாவது லிமிடெட் ஆக்சஸ் மாதிரி தான் இது யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அதாவது இது ரொம்பலாம் எஃபெக்டிவா இருக்காது. ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி தான்.